ஒரு சின்ன அட்வைஸ் ஏற்படுத்திக்கிறேன். போன திண்டுக்கல் மாநாட்டில் நான் ஒரு நண்பரை பற்றி சொன்னேன். கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பலத்தில் அவர் எல்எம்டியில் ஒர்க் பண்ணுறவர். என்னைய மாதிரி ஜோதிடத்தில் ஒரு தொழிலாக பண்ணாமல் ஒரு ஹாபியாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஜாதகம் பார்க்க வர்றாரு. அவர் ஜாதகம் பார்க்குறாருன்னா முதல்ல பார்க்குற வேலை என்னென்னா, நம்ம நினைச்சிவோம் ஜாதகம் பார்க்கும்போது உடனே டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து திசா புத்தி இருப்பை பார்த்து இப்போ என்ன திசை புத்தி அந்த நடக்குது, அது என்ன பலனை செய்யும் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். டக்குன்னு பார்ப்பாரு, எப்போ இவனுக்கு முதல் ஏற்றசரி நடந்துச்சு, 30 வயசுல வந்திருக்கோம், அது 5 வயசுல வந்துச்சா 10 வயசுல வச்சா எப்போ வந்துச்சு கணக்கு பார்ப்பாரு. அந்த பீரியடை பார்த்துட்டு இந்த 7.5 ஆண்டுகள் 5 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள நீ நாயா பேயா அலைஞ்சியா, அமையா அலைஞ்சியா அமையா, சரி நான் எடிப்பட்டியா பெரிய எடிப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம் பார்த்தியா, நான் எடிப்பட்டு உங்க சந்தோஷமா அப்படின்னா இல்ல, நீங்க அப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் சுற்று மிக அருமையான சுற்றாக இருக்கும் அப்படின்னு கணக்கு சொல்றாரு. அடுத்தது 2ஆம் சுற்று எப்போ வரப்போகுது பார்த்தா 2ஆம் சுற்று எப்போ வரப்போகுதுன்னு பார்ப்பாரு. அப்ப 2வது எப்போ வரப்போகுது பார்த்தோம்னா அந்த டயத்தை பார்ப்பாரு. இந்த டைம் முடிஞ்சிச்சான்னு பார்ப்பாரு. முடிஞ்சிருச்சா உனக்கு ஜாதகம் பார்த்து பேசு, அது வரைக்கும் என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கோ அதை அப்படி மெயின்டைன் பண்ணலாம். அதை தாண்டி உன்னால போக முடியாது. முடியலையா, ஏழரை சனி வரப்போகுது, 2ஆவது சுற்று வரப்போகுது, இதுதான் பொங்கு சனி, இதை நன்றாக பயன்படுத்திக்கொள், விட்டுறாத அப்படிங்கிறது. இவ்வளவுதான். மற்ற தசா புத்தி எதுவும் கால்குலேட் பண்ண மாட்டேன். அந்த பலன்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்ப 2ஆம் சுற்று ஏழரை சனிக்கு அடிக்கடி எல்லாருக்கும் தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும். ஜோதிடர்கள் மிக முக்கியமான கோயில் திருக்கொள்ளிக்காடு என்ற அற்புதமான சிற்பம். அங்க அனலாசராக இருக்கு, சீஸ்வர பகவான் இருக்காரு. அங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சனி பகவானுக்கு வடமேற்கு திசையில இடம் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக வடமேற்கு திசை வாழ வைக்கும் திசை. அங்க எல்லா சிவன் கோயிலையும் பாருங்க, வடமேற்குல யார் இருப்பா? முருகப்பெருமான் இருப்பார். வெளிப்பிரகாரத்துல தென்மேற்குல விநாயகர் இருப்பாரு, வடமேற்குல முருகப்பெருமான் இருப்பாரு. அப்ப முருகப்பெருமான் தான் நமக்கு நன்மை செய்ய முடியும். விநாயகருக்கு செய்ய மாட்டேன் அர்த்தம் கிடையாது. அதனால தன்னை கொடுக்கணும்னா அது முருகப்பெருமான் வரணும். சரி, பெருமாள் கோயில போங்க, சுத்தி வாங்க, வடமேற்குல யார் இருப்பா? மகாலட்சுமி இருப்பாங்க. சில சிவன் கோயில மகாலட்சுமி கூட இருப்பாங்க. மகாலட்சுமி, தாயார், ஆண்டாள் இவங்க தான் வடமேற்குல இருப்பாங்க. அதே மாதிரி சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சாய்பாபா படத்தை வடமேற்குல பண்ணியிருப்பாங்க. உதவும் தெய்வம் உதவும் மகான். இந்த வடமேற்கு திசை மிக முக்கியமான திசை. இந்த திருக்கொள்ளிக்காடு சேத்திரத்துல அந்த வடமேற்கு திசையில இவருக்கு இடம் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? சனி பகவானுக்கு. இங்கிட்டு தான் முருகன், அது தாண்டி தான் மகாலட்சுமி. அப்ப அவ்வளவு முக்கியமான இடம் அந்த திருக்கொள்ளிக்காடு. நான் எனக்கு எல்ஐசி நடக்க 2ஆம் சுற்று நடக்கும்போது அதை தேடி நான் நோடி போனேன். போகும்போது பல தடங்கள் வரும். போகும்போதே கார் டயர் பஞ்சர். பிறகு இருக்க பஸ்ஸை பிடிச்சி ஏறி அங்கே கூட்டிடுவானா பயந்து அடிச்சு போனா நல்ல வேலை அன்னைக்கு திறந்து இருந்துச்சு. சாமி கும்பிட்டு ஒரு வழியா அந்த இருக்க டயர் ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு வந்து சேரணும். வீட்டுக்கு வரும்போது தஞ்சாவூர்ல வீடு வைப்போம். 12 மணி, நள்ளிரவு 12 மணி கரெக்டா வீட்டுக்கு வந்து சேரணும். ஒரு கருப்பு நாய், அட்டர் பிளாக், கொஞ்சம் கூட ஒரு வெள்ளையோ எந்த கலரும் நடுவில் உடம்பு கிடையாது. அது வீட்டு வரைக்கும் அங்கே வருது, வாசல் வரைக்கும் அவங்க விட்டுட்டு போகுது. விட்டுட்டு அதுக்கு ஏதாவது கொடுப்போம், பிஸ்கட்டோ பாலை கொடுப்போம் சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஒரு இடத்துல காணும், டிசப்பியர். ஸோ அது யாரு? பைரவர். பைரவருடைய வாகனம் தான் அந்த நாய். ஸோ கரெக்டா அந்த பைரவர் கடைசி வரை கூட்டு பண்ணியிருக்காரு. ஸோ திருக்கொள்ளிக்காடு ஸ்தலத்தை மறக்காதீங்க, அனைவரும் விசிட் பண்ணுங்க. எங்க மேடம் போனீங்க? நல்லது நடந்துச்சா? அதான் தடை வரும். எனக்கு சொல்ற டை பஞ்சாயத்து இல்லையா? வந்ததுன்னா நல்லா சொல்லணும், நல்லா போங்க, திருப்பி போங்க, நல்லது. எனக்கு வந்த பிறகுதான் பல முன்னேற்றங்கள். பதவி உயர்வு நான் யாரையும் தேடி போக மாட்டேன். என்னை தேடி பதவி உயர்வு வந்துச்சு. மடம் மேலே வந்துச்சு. சரி போ. அதுக்கப்புறம் இங்கே பாண்டிகராபாக ஜிஎம் ஆனேன், அங்கேயே சேர்மன் ஆனேன், ஐஓபியில் ப்ரமோஷன் ஆகிட்டு போனேன். இப்படி பல உயர்வுகள் கிடைச்சது. அதுக்கு முற்றிலும் காரணமானவர் சனி பகவான். சனி பகவான் மட்டுமே. அவர் இடைஞ்சல் கொடுக்க மாட்டாரா? சில இடைஞ்சல் கொடுத்தா செய்வார். ஏன் அவர் நேர்மையின் கடவுள் இல்லையா? ஸோ ரொம்ப நேர்மையா இருந்தோம்னா நமக்கு இடைஞ்சல் வராது. ஸோ அப்படியே நம்ம தாண்டி முன்வினை ஜென்ம காரணத்தினால ஏதாவது கர்மானால ஏதாவது குறை வருதா, அதுக்குன்னா நல்ல பரிகாரங்கள் என்ன? எனக்கு சன்னியாசம் நடக்கும்போது ஜாம்பவான் சுவாமிகள் ஒரு எந்திரம் கொடுத்தாரு, சின்ன எந்திரம். எந்திரம் பெருசாக வேண்டாம், ஒரு 3x3 ஒரு சின்ன செப்பு எந்திரம் கொடுத்தாரு. அது வடுக பைரவர் எந்திரம். அதுக்கு மந்திர உரு ஏற்றி அவரே கொடுத்தாரு. அந்த எந்திரம் மிக அற்புதமா எனக்கு வேலை செஞ்சது. அதே மாதிரி சனி திசை ராகு புத்தி நடந்துட்டு இருந்துச்சு. நான் உச்ச பதவியில் இருக்கிறேன். இருந்தாலும் அங்கங்க சில பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, சில அட்டம்ப்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த பாதிப்பும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை, பொருள் இழப்பும் இல்லை. ஆனா வீணா பத்திரிகையில பேர் வருது. வந்தாலும் அதை தாண்டி வியாபாரம் பிரமாணமா நடக்குது, பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அது தலைவராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு மன உறுத்தல், கொஞ்சம் வருத்தமா இருந்தேன்.
அப்போ ஜாம்பவான் சுவாமிகள் வந்து பாக்குறாரு, என்ன ஐயா ஒரு மாதிரி வருத்தமா இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கு சுவாமி. அதுக்கே போட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்க, ஒரு என்ன தசை நடக்குது, சனி தசை அது இவ்வளவு தானே, நீங்க நயனார் கோயிலுக்கு போங்க, இந்த சிம்பிள் அதை வழிபாடை பண்ணுங்க, சரியா வந்துருங்கிறாரு. அதை போறோம் பண்றோம், ரொம்ப சிறப்பா வந்துச்சு. இப்படி பல விஷயங்கள் வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். நம்மளுடைய முருகேசன் சார் ரொம்ப அழகா சொன்னார். அவருடைய புத்தகங்கள் ஜோதிட அமிர்த கலசம். இன்னைக்கு வந்து நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, 8 மணிக்கு மேல கருட பஞ்சமி. கருடனுக்குள்ள லட்சணம் என்ன சொன்னாங்கன்னா, அமிர்த கலச கஸ்தாய, அமிர்த கலசத்தை கையில் ஏந்தியவர். அவர் அந்த மாதிரி அமிர்த கலசம் இங்க இருக்குது, ஜோதிட அமிர்த கலசம். அதை ஒரு முறை படித்தால் புரியாது, 5ஆவது முறை திருப்பி படிக்கணும். போன வாரத்துல சொன்னாரு, ஒரு நட்சத்திரத்தின் 3ஆம் பாகம் ரொம்ப டேஞ்சரஸ். பொதுவாக 3வது நட்சத்திரம் வந்து விபத்து நட்சத்திரம் சொல்றாங்க. அப்படி மட்டும் பார்க்காதீங்க, அந்த நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம் மிகவும் டேஞ்சரஸ். அதை வச்சு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதை நான் ஒரு போய் தான் யோசித்தேன், ரொம்ப யோசிச்சு சொல்ல முடியாது.